வணக்கம். நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? எது சின்ன பாவம், எது பெரிய பாவம்? அந்த பாவத்தினை பற்றின சின்ன கதையை இன்றைக்கி பார்ப்போம். ஒரு முனிவரிடம் 2 பேர் வந்தாங்க. ஒருவர் வருத்தத்தோடு, நான் வாழ்க்கையிலே பெரிய பாவம் செய்து விட்டேன், அந்த பாவத்துக்கு ஏதாவது மீட்சி உண்டான்னு கேட்டார். 2ஆம் நபர், நான் அவர் அளவுக்குலாம் ஒரு பெரிய பாவம் செய்யலை, சின்ன சின்ன பொய்களும் சில ஏமாற்று வேலைகளும் செய்துள்ளேன், அது தண்டிக்கும் அளவுக்கு பெரிய பாவம்லாம் கிடையாதுன்னு சொன்னார். ஞானி அதற்கு சிரிச்சுக்கிட்டே, முதல் நபரிடம் நீ ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வா, 2ஆம் நபரிடம் நீ ஒரு கோணி நெல்லியே சிறிய கற்களை பொறுக்கிட்டு வான்னு சொன்னாங்க. 2 பேருமே சொன்னபடி செஞ்சாங்க. இப்போ ஞானி சொன்னார், சரி, இருவருமே கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கே திரும்ப போட்டு விட்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. முதல்வன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்திலே வைத்து விட்டு திரும்பினான். 2ஆம் நபர் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலே வைக்க முடியும் என்று கேட்டார்.